அனைவருக்கும் வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்க போறீங்க. நேரம் 3:02 ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகளிர் தினம் வரப்போகுது இல்லையா? ஸோ அதனால மகளிர் பிரச்சனைகள் குறித்து நம்ம தான் பேச போகிறோம். அதுக்காக நம்ம கூட ஃபேமிலி ஃபிசிஷியன் அண்ட் ஜீரியாட்ரிஷியன் டாக்டர் மிதுனா நம்ம கூட இருக்காங்க. அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். ஸோ மேம், இப்போது நம்ம இப்போ பெண்களுக்கான பிரச்சனைகள், பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி பேச போகிறோம். பட் ஜீரியாட்ரிஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை ரெஃபர் பண்ணுறீங்க. ஜீரியாட்ரிஷன் அப்படி என்ன மேம்? புது டேர்மாக இருக்கே அது. ஜீரியாட்ரிஷியன்னா வயசானவங்களுக்கு பார்க்குற மருத்துவர்கள். முதியோர் மருத்துவர்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமா 50+ இருக்காங்க, 60+ இருக்காங்கன்னா அந்த வயது முதியோர்களுக்காக வர உடல் உபாதைகளுக்காக பார்க்குற மருத்துவர், அதுதான் ஜீரியாட்ரிஷியன். ஓகே. இப்போ பொதுவாக பொதுநல மருத்துவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் குடும்ப நல மருத்துவர் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இதுக்கு அதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, குடும்ப நல மருத்துவர்னாலும் பொது நல மருத்துவர்னாலும் பெரிய வித்தியாசம் இல்லை. எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். ஸோ ஃபேமிலியில் எல்லா ஏஜ் குரூப் பீப்புளும் இருக்காங்க இல்லையா? ஸோ எல்லாருக்குமே எல்லா ஹெல்த் இஷ்யூஸ்க்குமே பார்க்குற டாக்டர், அதனால தான் அது ஃபேமிலி ஃபிசிஷியன். ஓகே, சரி. இப்போ நம்ம டாக்டர் சொன்ன மாதிரியே, டாக்டர் மிதுனா அவர்கள் சொன்னது மாதிரி, நம்ம பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகளை குறித்து தான் இந்த 1 மணி நேரம் நம்ம டாக்டர் கூட பேச போகிறோம். உங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதோ இருக்குது, ஒரு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்கள் கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். 24991014 இல்லை 24981726 இந்த எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டாக்டரோட பேசலாம். திரும்பியும் சொல்கிறேன், பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா 24991014 இல்லை 24981726 இந்த எண்களுக்கு நம்ம பேசலாம். இப்போ நம்ம தொடர்ந்து டாக்டர் கூட பேச போகிறோம். மேம், பொதுவாகவே பெண்கள் பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம பிசிஓடி இல்லை பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு இருக்கிற ஒரு பொதுவான டவுட் என்னென்னா, இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ரெண்டுமே ஒரே பிரச்சனையா? ரெண்டும் ஒரே பிரச்சனை தான். பிசிஓடிங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னா பிசிஓஎஸ். ஸோ அது பிசிஓடினா கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள், அது சம்மந்தமாக வர உடல் உபாதைகளை பிசிஓடின்னு சொல்லுவோம். அதை சார்ந்து வேறு சில உபாதைகள் வர்றது பிசிஓஎஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அதை சார்ந்து வர வேறு சில பிரச்சனைகளையும் சேர்த்து கலெக்டிவாக சொல்கிறது தான் பிசிஓஎஸ். ஓகே. இப்போ இந்த பிசிஓடி பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். எதனால் இது வருது மேம்? பிசிஓடி தான் இப்போ ரொம்ப காமனாக நம்ம பார்க்குற உமன் ஹெல்த் இஷ்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் 10ல் 1 உமனுக்கு பிசிஓடி இருக்குது. ஸோ அவ்வளோ காமனாக ஆயிடுச்சு. இது பிசிஓடி யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸ், 15லேருந்து 45 வயதுக்குள்ளான பெண்களுக்கு வர பிரச்சனை தான் இந்த பிசிஓடி. இது ஏன் வருதுன்னா, அவங்களுக்கு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு உடம்புல சுரக்கிற ஹார்மோனல் இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ் கம்மியாக சுரக்கிறதுனால வர்ற ஒரு பிரச்சனை. ஸோ இது கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் மாதிரி ஆகிடும். அதனால அவங்க பியூபர்ட்டி அட்டன் ஆன கேர்ள்ஸுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா முதல்ல சஸ்பெக்ட் பண்ண வேண்டியது பிசிஓடி தான். ஸோ அவங்களுக்கு பீரியட்ஸ் எடுத்த உடனே அந்த யங் ஏஜில் கொஞ்சம் தள்ளி வர்றது ஓகே, நார்மல் தான். ஸோ அதுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது. 28 to 35 டேஸில் நார்மலாக ரேஞ்ச் ஆகும் அந்த பீரியட்ஸ் மாதம் வர்றது. ஸோ 35 டேஸ்க்கு மேலே, 45 டேஸ்க்கு மேலே போகுது அப்படின்னா அது இர்ரெகுலர் பீரியட் தான். அது பிசிஓடி இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, பிசிஓடி இல்லாமல் அவங்க அனீமியாவா, ரத்த சோகையாக இருக்கா அவங்களுக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ அது என்னன்னு கண்டுபிடிச்சி எதனால இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ லிசனர் நம்ம கூட வெயிட் பண்ணுறாங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ எல்லா லிசனர்ஸ்க்கும், கால் பண்ணுற எல்லா நேயர்களுக்கும் எங்களுடைய ஒரு தாழ்வான வேண்டுகோள் என்னென்னா, தயவு செஞ்சு உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது எங்களுக்கு கேட்கும். ஸோ அதனால் யார் கால் பண்ணணும்னு நினச்சாலும் தயவு செஞ்சு ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்கள். நம்ம டாக்டர் கூட தொடர்ந்து பேச போகிறோம். நீங்களும் உங்கள் டாக்டர்கிட்ட பேசணும், உங்களுடைய சந்தேகங்களெல்லாம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 24991014 இல்லை 24981726 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஓகே மேம், இப்போ சொன்னீங்க நமக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள், அதனால் இப்போ ஒன்ஸ் நீர்க்கட்டி வந்துருச்சுன்னா அதை எப்படி நம்மளால் தவிர்க்க முடியும்?
அதை தவிர்க்க முடியாது. இன்ஃபேக்ட் அது அப்சல்யூட்லியும் க்யூர் பண்ண முடியாது. பட் அதுக்கு நிறைய சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது காஸ் பண்ணுற நிறைய பிரச்சனைகளை நம்ம வந்து சரி செஞ்சிடலாம். ஸோ அப்போ இந்த நீர்க்கட்டிகளுடைய அதனுடைய தாக்கத்தை நம்ம கம்மி பண்ணலாம். இப்போ இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்கிறோம்ல, சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னா என்னென்ன பிரச்சனை? சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னா நிறைய இருக்குது. பிசிஓடினால இரெகுலர் பீரியட்ஸ் மட்டும் கிடையாது, பிம்பிள்ஸ் நிறையா வரும், ஆக்னி சொல்லுவோம். அதுக்கப்புறம் உடம்பு எப்பவுமே சோர்வாகவே இருக்கும். ஃபேஷியல் ஹேர் க்ரோத், முகத்தில் மீசை தாடி எல்லாம் லேடிஸ்க்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபேஷியல் ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும். கழுத்து பகுதியில் அக்கல் பகுதிகளெல்லாம் ஸ்கின்னே வந்து டார்க் ஆகும், கருப்பாகும். ஸோ அந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வந்து இந்த பிசிஓடி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் காமனாக இருக்கும். ஸோ ஜென்ரல் ஃபெட்டிகை தான், உடம்பு வந்து எப்பவுமே சோர்வாக இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். திடீர்னு எதுக்குன்னே தெரியாமல் அழுவாங்க, திடீர்னு வந்து அவங்க பயங்கரமான கோவப்படுவாங்க. ஸோ நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். ஸோ அவங்க இதெல்லாமே வந்து அது சார்பான பிரச்சனை தான், பிசிஓடி தொடர்பாக வர உடல் உபாதைகள் தான். ஓகே. ஸோ இதிலேருந்து நம்ம வெளியே வந்துக்கணுன்னா நம்ம என்ன மேம் செய்ய முடியும்? ஸோ நம்ம முதல்ல வந்து செக் பண்ணணும், நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால் எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நம்ம வந்து முதல்ல பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், நம்ம உடம்புல வந்து ரத்த சோகை இருக்கா அது பார்க்கணும். ஸோ ஹார்மோன் டெஸ்ட் இருக்குது, அது எடுத்து பார்க்கணும். பிசிஓடிக்கான ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்த்து அது கம்மியாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஸோ கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் தெரியுதா, அது எவ்வளோ பெருசுக்கு இருக்குது, எவ்வளோ அதிகமாக இருக்குது, எவ்வளோ நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து அதுக்கான மாத்திரைகள் எழுதி டாக்டர் கொடுப்பாங்க. அதோடு சேர்த்து அவங்க சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும். எதனால இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு இவ்வளோ கிடையாது. இப்போ 10ல் ஒருத்தருக்கு சொல்கிறோம் அப்படின்னா அப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வந்த ஒரு விஷயம் இது. நம்ம ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், இப்போ எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு கெமிக்கல் கண்டென்ட் இருக்குது. ஸோ அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர், நம்ம சுற்றுச்சூழல் நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்கள்ல நம்ம ஹார்மோனை பாதிக்கிற விஷயங்களும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து அதுக்கான மெஷர்ஸ் எடுத்து நம்ம அவங்க கொடுக்குற டேப்லெட்டோடு இதெல்லாமும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதை சரி பண்ணலாம். ரைட். ஓகே. ஸோ இப்போ வந்து பெண்கள் அப்படின்னாலே வந்து அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதுல தான் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுப்பாங்க. இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு மாத்திரையை எடுத்து போட்டுப்போம் நம்ம சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு அவங்க வேலையை தொடர ஆரம்பிப்பாங்க. இது வந்து எவ்வளோ பேருக்கு இந்த பிசிஓஎஸ்ங்கிறது இன்னும் தெளிவாக தெரியலை, இல்லை இன்னும் எவ்வளோ தூரம் அது வந்து ஒரு அவேர்னஸே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? இல்லை, நிஜமாவே ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு இதை பற்றி. ஓகே. ஸோ நிறைய பேருக்கு தெரியல. அவங்க வந்து இந்த பீரியட்ஸ் தள்ளி போகுதா, ஒரு வேளை இந்த மாதம் ஒழுங்காக சாப்பிடல போல், இந்த மாதம் நம்ம கொஞ்சம் தள்ளி போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து ஒரு வருஷத்தில் 12 மாதத்தில் 8 months ஆதும் 8 times ஆதும் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்திருக்கணும். ஓகே. அதை விட கம்மியாக அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னா அப்போ அவங்க நிஜமாவே அதுக்கு செக் பண்ணி பார்த்து என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ இந்த மாதம் வரல, அடுத்த மாதம் வந்துடும், சீக்கிரமாக வந்துடும், சரியாக படலை அப்போ அப்படின்றது சில பேர் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வருஷத்தில் 8 தடவையாவது அவங்க வந்து பீரியட்ஸ் வந்து அவங்க அண்டர்கோ பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அது வந்து நம்ம அவங்க வந்து அதை அவங்க வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னாலும் அவங்க அது எதனாலன்றதையாவது கண்டுபிடிக்கணும். ஸோ அது செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கொளத்தூர்ல வந்து சித்ரா பேசுறேன். சித்ரா மேடம் கிட்ட டாக்டர் கிட்ட பேசலாம், நீங்க பேசுங்க சித்ரா. ஹலோ. சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், எனக்கு 44 வயசு ஆகுது மேடம். சொல்லுங்கம்மா. நீர் கட்டி இருந்தது, அப்புறம் இன்னொரு கட்டி வளருதுன்னு சொன்னாங்க. சரி. அது ரொம்ப ப்ராப்ளமா இருந்த, ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அதனால வந்து நீங்க அதை ரிமூவ் பண்றதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்குரிய கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் எடுத்து 5 மாசம் ஆகுது. இந்த கை கால்லாம் ரொம்ப வலிக்குது மேடம், இடுப்பு வலிக்குது, கை கால்லாம் ரொம்ப வலிச்சுட்டே இருக்கு, ஒரு சோர்வா இருக்கு. 45 வயசுக்கு மேலே ஆனாலுமே நீர்க்கட்டி ஆல்ரெடி இருந்திருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அது ஆப்ரேட் பண்ணி 4 மாசம் ஆயிருக்குங்களா? 4 மாசம் முடிஞ்சு 5 மாசம் மேடம். நீர்க்கட்டின்னு தான் சொன்னாங்களா இல்லை அது என்ன கட்டின்னு சொன்னாங்கம்மா? ஏன்னா நீர்க்கட்டினா பிசிஓடி மேடம், அதுக்கு டேப்லெட்லாம் கொடுத்தாங்க.
மறுபடியும் இன்னொரு கட்டி வளருது அதுல. ஃபைப்ராய்டையும் கட்டின்னு நம்ம சொல்லுவாங்க. கர்ப்பப்பையில் ஒரு திசு கட்டி சொல்லுவோம், அது பேர் ஃபைப்ராய்டு. அது வளர்ந்துருந்தா அதை எடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா அது இன்னும் உடம்பு வந்து மோசமான நிலைமைக்கு தான் கொண்டு போகும். கர்ப்பப்பை ரொம்ப வீக் ஆக்கிடும். ஆமா, அது மாதிரி கர்ப்பப்பை வீக் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து அது எடுத்தாதான் வந்து இல்லைன்னா கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எடுத்துட்டோம் நாங்க. எடுத்து 5 மாசம் ஆகுது. ஆனாலும் இந்த கை கால்லாம் வலிக்குது மேடம். இன்னும் முடியல, என்னால கஷ்டமா இருக்கு ரொம்ப. அதுக்கப்புறம் நீங்க திரும்ப செக்அப்லாம் போனீங்களாமா? ரத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்களாமா? போனா அந்த பெயினுக்கு டேப்லெட் கொடுக்கறது சரியாயிடுமா? ஏன்னா வலிக்கு மாத்திரை போடுறத விட சத்து மாத்திரை, அந்த கால்சியம் மாத்திரை 40 வயசுக்கு மேலே ஆனாலே பெண்களுக்கு வந்து எலும்புடைய தளர்ச்சி வந்துடும். ஸோ அவங்க கால்சியம் மாத்திரை தினைக்கும் போடணும். அவங்களுடைய ரத்த சோகை இருக்கான்னு உடம்புல ரத்த டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அதுக்கு வந்து அயன் மாத்திரை போடணும். ஸோ வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு? சுகர் இருக்கா, பிபி இருக்கா, வேற எதனா ப்ராப்ளம் இருக்கா? இருக்கு, சுகருக்கு மாத்திரை கொடுத்தாங்க. சுகர் நார்மலா வந்துடுச்சு, கொஞ்சம் லைட்டா தான் இருக்கு. ஆனாலும் இந்த கை கால் தான் மேடம் ரொம்ப வலிக்குது. ஆனா சரியாயிடும். உங்களுக்கு பிளட் கொஞ்சம் நிறைய போயிடுச்சு இல்லை மேடம், அதனால வந்து தான் உங்களுக்கு கால் வலிக்குது. கொஞ்சம் சாப்பிட ஃபுட்டு நல்லா சாப்பிட சரியாயிடும்னு டேப்லெட்லாம் கொடுக்குறாரு, சாப்பிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் கொஞ்சம் கால் வலி குறையவே இல்லை. அதுதான் அவங்க கொடுத்த மாத்திரையே கண்டினியூ பண்ணுங்க. அவங்க ஹெல்த்தியாக சத்தான சாப்பாடாக சாப்பிடுங்க. 4 மாதம் தானே ஆயிருக்கு. திரும்பவும் உடல் அந்த வெளியில் போன ரத்தம்லாம் இதுவாகி திரும்ப உடம்பு நார்மலாக ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சத்து மாத்திரைலாம் நிறைய போடுங்க. உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு போடுங்க. ஓகே, ஸோ நேருக்கு நன்றி. நீங்களும் டாக்டர் கிட்ட உங்களுடைய கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 29860038 இல்லை 24991014 இந்த எண்களுக்கு நீங்கள் அழைக்கிற வரைக்கும் நான் டாக்டர் கிட்ட நிறைய கேள்விகள் வச்சுருக்கேன், அதை பற்றி பேசுவோம். மேம், இப்போ பிசிஓஎஸ் பிசிஓடி இதை பற்றிலாம் பேசணும். இப்போ அடுத்ததான் பெண்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு நாங்கள் கருதுறது தைராய்டு. ஸோ தைராய்டு எப்படி மேம், அதை பற்றி சொல்லுங்கள். தைராய்டு வந்து நம்ம உடம்புல தைராய்டு கிளாண்ட்லேருந்து தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறதுனால வர்றது. அது கம்மியாக சுரந்தா ஹைப்போதைராய்டிசம்னு ஒரு நோய் இருக்குது. அது அதிகமாக சுரந்துட்டா ஹைப்பர் தைராய்டிசம்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் எது அந்த விமென்க்கு என்ன ப்ராப்ளம்ன்றது பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். தைராய்டுக்கான பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். TSH, T3, T4லாம் பிளட் டெஸ்ட் இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அது ஜாஸ்தியாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான மாத்திரை கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான டயட் அட்வைஸும் எக்ஸசைசஸும் சொல்லி கொடுக்கணும். ஓகே, இப்போ அடுத்த நேயர் வராங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், ஐயப்பாக்கத்துல இருந்து லட்சுமி பேசுறேன். லக்ஷ்மி, பேசலாம் நம்ம டாக்டர் கிட்ட. பேசலாமா மேடம்? பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, எனக்கு வந்து 51 வயசு ஆகுது மேடம். சரிம்மா. வந்து இப்ப 3 வருஷத்துல இருந்து அதிகமான பீரியட் அதிகமா போயிட்டு இருந்தது. 3 வருஷமாவா? என்னங்க மேடம்? 3 வருஷமா அதிகமா பீரியட்ஸ் போயிட்டு இருக்குன்றீங்களா? 2 வருஷத்துல அதிகமா 1 வருஷம் ஃபுல்லா போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து என்னால முடியல, காலை எடுத்து வச்சு நடக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா டாக்டர் கிட்ட போனோம். ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு, 6 தான் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு டேப்லெட் எடுத்துக்கல. இந்த பழம், பேரிச்சம்பழம், இந்த மாதுளை பழம், அந்த மாதிரி கீரை, காய்கறி, பீட்ரூட் அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். இப்ப வந்து ஒரு நடுவுல மறுபடியும் அதே மாதிரி அதிகமா போக ஆரம்பிச்சது. இப்போ 2 ஜனவரி டிசம்பர்ல இருந்து அந்த அளவுக்கு வரல. போன மாசம் வந்ததுக்கு முந்தின மாசம் லைட்டா ஒரு 3 நாள் லைட்டா பட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப இந்த மாசம் எல்லாம் வரல. போன மாசம் எல்லாம் அது இப்ப நின்றுடுங்களா எப்படிங்க? சில பேருக்கு 50 வயசுலேயே அவங்க வந்து மெனோபாஸ் ஆகிடுவாங்க. சில பேருக்கு 55 வயசில் ஆகும், சில பேருக்கு 57 வயசில், 60 வயசில் ஆகும். ஸோ மேபி இப்போ உங்களுக்கு வர்றது 3 மாதமாக வர்றதில்ல, இப்போ ஒரு 2 நாளாக படுது, திரும்ப வரல இந்த மாதம் அப்படின்னா உங்களுக்கு நிற்க போகிறதுக்கான ஸ்டேஜ் தான் அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா. உங்களுக்கு ரத்தம் வந்து கொஞ்சம் வெயிட் ஆன மாதிரி இருக்கு மேடம், கொஞ்சம் வயிறுல தொப்பை வச்சுச்சு. நீங்கள் வந்து கடைசியாக எப்போம்மா ரத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க? ஒரு 6 மாசம் இருக்கும் மேடம். கொஞ்சம் பாயிண்ட் ஏறி இருந்தது. அப்புறம் ரத்த ஊசி எல்லாம் போட்டாங்க, ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு என்னால வேலையே செய்ய முடியல, நடக்கவும் முடியல. கடைசி அப்புறம் ரத்த ஊசி போட்டு ஒரு 6 மாசம் ஆச்சு.
அந்த ஊசி போட்ட உடனே நல்லா ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறமா இப்ப மறுபடியும் இப்ப என்னன்னா கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுனால கால் ரொம்ப வலிக்குது மேடம், 2 காலும். அதாம்மா நீங்கள் திரும்பவும் 6 மாதம் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இப்போ 60 வயசு கிட்ட ஆக போகுது, 57ங்கிறதுனால சுகர் டெஸ்ட்டு, தைராய்டு டெஸ்ட்டு. 51. 51 சாரிம்மா. இப்போ நீங்கள் நிறைய பிளட் டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு, தைராய்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு பாடி வெயிட் அதிகமாகுதுன்னா என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் வந்து அந்த ஆல்ரெடி ப்ளீடிங் இருந்ததுக்காக மாத்திரை போட்டுட்டு இருந்தீங்கல்ல ரத்த சோகைக்கு. இல்ல அதுக்கெல்லாம் எதுவுமே மாத்திரை போடல மேடம். பழம் மட்டும் அதிகமா போடுறதுனால ரத்தம் கம்மியானதுனால இந்த பழம், கீரை, காய்கறி, பழம், பீட்ரூட்டு. ஸோ திரும்ப நீங்கள் ஆனால் ரத்த டெஸ்ட்டு பண்ணி பார்த்தா தான் எல்லாமே இப்போ சீராக இருக்கான்னு பார்க்க முடியும். ஸோ ரத்த டெஸ்ட் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான அட்வைஸ் சொல்ல முடியும். சரிங்களா? சரிங்க மேடம். ஓகே, நன்றி நன்றி மேடம், நன்றி. ஓகே, ஸோ இப்போ வந்து டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் பேசணும், நம்ம டாக்டர் கிட்ட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா 29860038 இல்லை 24991014 இந்த எண்களுக்கு நீங்கள் பேசலாம். இப்போ அடுத்த நேயர் வராங்க, அவங்களோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேடம், அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். அம்பத்தூர்ல ஆமாம் மேடம். இந்த வயசுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து 45 வயசு ஆகுது, கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. இருந்தாலும் இப்போ அதனால ப்ராப்ளம் எதுனா இருக்குமா மேடம்? எடுத்து 7 மாதம் ஆகுது, அதனால எதுனா ப்ராப்ளம் எதாவது வருமா? அதை எப்படி எதிர்கொள்றது? கர்ப்பப்பை எடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு எதனாவது உடல் உபாதைகள் எதனா இருக்குங்களா? ஹெல்த் ப்ராப்ளம் எதனா வந்திருக்குங்களா? அவங்களுக்கு வந்துருக்குதாங்க, உடம்பு வலி, கால் கையெல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்குது, வலின்னு சொல்கிறாங்க மேடம். கர்ப்பப்பை எடுத்துட்டா யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து இந்த உள்ளார ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் சுரக்கிறது கம்மியாயிடும். அந்த ஹார்மோன் லேடிஸ்க்கு கம்மியாயிடு ஆக ஆரம்பிச்சது, சுரக்க ஆரம்பிக்குது. மெனபாஸ் ஆகுது, கர்ப்பப்பை எடுக்கிறது எல்லாமே இன்னும் கொஞ்சம் அவங்கள வீக்காகி பொதுவாக அவங்களுக்கு உடல் சோர்வாக இருக்கிறதெல்லாம் நார்மல் தான். அதை தாண்டி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ரத்த டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கணும். வேறு எதுவும் இல்லைன்னா அவங்க சத்து மாத்திரை, கால்சியம் மாத்திரைலாம் போட்டாலே போதும். வேறு எதுவும் தனியாக எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ அது எப்படி ஒரு வருஷமா ஆகுது இல்லை மேடம் செட் ஆகுறதுக்கு? ஆமாம், அவங்க அதுக்கு முன்னாடி இருந்த கர்ப்பப்பை எடுத்துட்டதுக்கப்புறம் இப்போ அந்த ஹார்மோன் லெவல் கம்மி ஆகிடும் இல்லைங்களா? ஸோ அவங்க நார்மலாக எதுவும் மாத்திரைலாம் போட்டுக்கலனாலும் அவங்களுடைய சாப்பாட்டில், அவங்க தினமும் சாப்பிட்ற சாப்பாட்டில் சத்தானதாக சாப்பிட்ணும். அதில் வந்து அவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சோர்வெல்லாம் ரொம்ப இருக்காது. ஓகே மேடம், நன்றி, ரொம்ப நன்றி மேடம். நன்றி 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 மேடம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம், தைராய்டு பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? நீங்கள் ஹைப்போதைராய்டு அண்ட் ஹைப்போதைராய்டு பற்றி பேசணும். இப்போ உடல் இளைக்குது, உடல் வந்து பருமனாகுது அப்படின்னு சொல்லி பேசணும். எப்போ நமக்கு தெரிய வரும் நமக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லி? நமக்கு எப்போ தெரிய வரும்? ஸோ நம்ம அது ஆப்வியஸாக தெரியாது, நம்ம டவுட் பண்ணலாம். ஏன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் பீரியட்ஸ் சில பேருக்கு இர்ரெகுலராக ஆகும். ஓகே. ஸோ அதே மாதிரி அப்நார்மலாக பாடி வெயிட் அதிகமாகுது அப்படின்னா அதுவும் வந்து தைராய்டு ஒரு வேளை ஹைப்போதைராய்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து செக் பண்ணி பார்க்கணும். சில பேருக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஓகே. அண்ட் பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வெயிட் லாஸ் எப்போ வரும்னா ஹைப்பர் தைராய்டிசமில் அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் போது அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். பாடி இந்த ஹீட் இன்டாலரன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ உடல் வந்து அந்த சூடெல்லாம் தாங்காது, அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ அவங்க வந்து அவங்களாவே ஒரு ஏஜுக்கு அப்புறமா பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்க, பாடி வெயிட் அப்நார்மலாக அதிகமாகுது. எவ்வளோ டயட் எடுத்துக்கிட்டாலும், என்ன ஃபாலோ பண்ணாலும், வெயிட் லாஸ் டிப்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்கு அந்த வெயிட் லாஸே ஆகாமல் இருக்குன்னா அவங்க சஸ்பெக்ட் பண்ண வேண்டியது அவங்க இந்த மாதிரி தைராய்டு இருக்குமா, பிசிஓடி இருக்குமா அப்படின்றது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான காரணங்கிறதுனால அவங்களுடைய டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி காமிச்சு அவங்க சில பிளட் டெஸ்ட் எல்லாம் எழுதுவாங்க. அதை பார்த்துட்டு அதை பொறுத்து அவங்க மெடிசன் ஃபாலோ பண்ணலாம். ஓகே. நேரம் 3:25 ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கூட வந்து நம்ம பெண்கள் பிரச்சனைகள், பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்காக குடும்ப நல மருத்துவர் மற்றும் முதியோர்களுக்கான மருத்துவர் டாக்டர் மிதுனா அவங்களோட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். நீங்களும் உங்களுக்கு பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 29860038 24991014 இந்த எண்களுக்கு. இப்போ நிகழ்ச்சியில் ஸ்டார்ட் பண்ணதுமே ஒரு நேர் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களோட பேசிடுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா.
டாக்டர் எனக்கு 59 இயர்ஸ் ஆகுது. ஓகே. ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த கர்ப்பப்பை கொஞ்சம் வெளில வந்த மாதிரி இருக்கு. ஓகே, அடி இறங்கி இருக்குங்களா? அது வந்து டாக்டர் கிட்ட போனேன் நான் முன்னாடி, ஒரு 6 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி போனால் அவங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. சரிம்மா. அதை பிடிச்சிட்டு அப்படியே இருக்கணும் இருந்தா அப்படின்னாங்க. நான் சில டைம் பண்ணுறேன், அப்படி உள்ளே போகிறது இல்லைன்னா நம்ம பொதுவாக ஓரலாக பண்ணி அது வந்து உள்ள இது பண்ணிடுறோம், உள்ள தள்ளி விடுறீங்க. அப்படி பண்ணுறேன். அப்படி பண்ணுறது ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுமா டாக்டர்? எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கு. இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் ப்ரிகாஷனாக க்ளீனாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை. அதுவும் ஒரு மெத்தட் தான். ஏன்னா ரொம்ப அதிகமாக அடி இறங்கியிருக்கு அப்படின்னா அது கட் பண்ணுற இது சர்ஜரி பண்ணி அதை உள்ளே இது பண்ணுறது மெஷ் வைக்கிறதெல்லாம் பண்ணுவாங்கம்மா. அது உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால தான் அவங்களே அந்த எக்ஸசைஸு கையால் தள்ளுறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் வந்து ப்ரிகாஷனாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பயம் இல்லை. பட் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நீங்கள் அது கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால வேறு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் தான் கவனமாக அதை பண்ணணும். சரிங்களா? பண்ணுறதுனால ஆனால் ஒன்றும் தப்பு இல்லை. அது எஃபெக்டிவாக இருக்குன்னா பண்ணலாம். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். பண்ணலாமா? பண்ணலாமா? ஆனால் அது ஆப்ரேட் பண்ணுறது தான் நல்லது இல்லையா? அப்படிலாம் கிடையாது. அதான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இப்போ அடி வாங்கியிருக்கு, எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அது. உங்களுக்கு அந்த அளவுக்கு இருந்தால் அவங்களே சொல்லியிருந்திருப்பாங்க அதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு கை வேதமாக அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சின்ன அரைநெல்லிக்காய் அளவு இல்லை, சின்னதாக இருக்கும்ல, அந்த சைஸ் வெளியில் வந்திருக்கு. அப்போ ஒன்றும் பயம் இல்லை. அது எப்போயாவது உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, அதனால் மோஷன் ப்ராப்ளம் வர்றது, ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்ற சமயத்தில் நீங்கள் போய் காட்டிக்கிறது நல்லது உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட. தேங்க்யூ டாக்டர். நன்றி 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 அழைத்ததற்கு நன்றி அம்மா. ஸோ இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் மேடம், தைராய்டு பற்றி பேசினோம். அதை பற்றி இப்போ ஒரு நடுவில் வந்து ஒரு லிசனர் வந்து சொன்னாங்க, நான் நிறைய சத்துள்ள காய்கறிகள் சாப்பிட ஆரம்பித்தேன், மாத்திரைகள் நான் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ வெறும் அந்த மாதிரி ஃபுட்டை மட்டுமே நம்பிக்கிட்டு நம்ம இருக்க முடியுமா? இல்லை, அவங்க அந்த லிசனர் சொல்லும்போது அவங்க ரத்த சோகைக்காக எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. பட் தைராய்டு இருக்குது, தைராய்டு செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அந்த தைராய்டு டேப்லெட் போடுறது தான் ஐடியல். ஏன்னா அவங்களுடைய ஹார்மோன் சரியாக சுரக்கலைன்ற போது அதுக்காக டேப்லெட்டும் போட்டுட்டு அதோட அடிஷ்னலாக அவங்களுடைய ஃபுட்டில் அவங்க கான்ஷியஸாக இருக்கலாம். ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த ஹார்மோன் சப்ளிமெண்ட் எடுத்து தான் ஆகும். பட் ஜென்ரலாக ரத்த சோகைக்கு நீங்கள் வந்து ஃபுட்டில் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் அவங்க ஏஜை பொறுத்து. இப்போ யங் கேர்ள்ஸ், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிளட் வேல்யூ வந்து அட்லீஸ்ட் ஒரு 11ஆவது இருக்கணும். 11 to 14 இருக்கணும்னா 11 இருக்கணும். அதில் அவங்களுக்கு 10 இருக்குன்னா கூட அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி ஃபுட்டில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் அவங்களுக்கே 8 எல்லாம் இருக்குன்னா அவங்க வந்து அயன் டேப்லெட் போட்டு தான் ஆகணும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ தான். அவங்களுடைய வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்தால் அது வெறும் ஃபுட்டில் வந்து அவங்களுக்கு போய் அது ஏறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அது வரைக்கும் அவங்களுக்கு வேறு உடல் உபாதைகளையும் அவங்க அப்புறம் சந்திக்கிற மாதிரி ஆகிடும். ரைட், ஓகே. இப்போ அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து? சென்னையில இருந்து லீனா பேசுறேம்மா. டாக்டர்கிட்ட பேசலாமா நீங்க? ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. எனக்கு வயசு 58 ஆகுது. சொல்லுங்க. தைராய்டு 15 வருஷமா தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுருக்கேன். 50 மில்லிகிராம் எல்ட்ராக்சன். 50 மில்லிகிராம். போன வாரம் செக் பண்ணேன், எல்லாம் நார்மலா இருக்கு, சுகர் கிடையாது. ஓகே. தூக்கமே வரலம்மா. தூக்கம் வரல. அதுவும் ஒண்ணு, எனக்கு அடிக்கடி இந்த வயிறு லைட்டா வலிக்கும், அந்த லூஸ் மோஷன் இதாகும். இந்த ஸ்கேன், அதாவது LD 3D LCU ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. சரிம்மா. யூரின் போற வழியா டிவி போட்டு பார்க்கணும்ட்டு. எதுனா அந்த தூக்கம் தான் வரவே மாட்டேங்குது. மற்றபடி அந்த ஸ்கேன் எடுத்தா வலி இருக்குமா? ஓகே. இந்த தூக்கத்துக்கு தைராய்டுக்கு இதுக்கு சம்பந்தம் உண்டா? இருக்குமா, இருக்கு. என்னன்னா உங்களுக்கு தைராய்டு 15 வருஷமாக மாத்திரை போட்டுருக்கீங்க, அது நார்மல் வேல்யூவில் இருக்குது, வேறு சுகர்லாம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்து ரீசெண்டாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு 4-5 நாள் தான் ஆகுது. அதில் நார்மலாக இருக்குன்னா நீங்கள் ஆல்ரெடி எந்த டாக்டரை பார்த்துன்னு இருக்கீங்களோ அவங்கள்ட்ட போய் பார்த்து மாத்திரையோட மில்லிகிராமை குறைச்சிக்கலாமா நீங்கள்?
ஏன்னா உங்களுக்கு இப்போ நார்மலாக இருக்குது அப்படின்னா அது இன்னும் அதிகமான அளவே போட்டுன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் மாத்திரையோட அளவை குறைச்சிக்கலாம். 25 மில்லிகிராம் போடலாமா, 12.5 மில்லிகிராம் போடலாமான்னு உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாத்திரை நமக்கு அனாவசியமாக நிறைய போடும்போது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். ஸோ ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம்மு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்மு, லூஸ் மோஷன்லாம் ஆகும். ஏன்னா தூக்கம் நல்லா கேஸ் விடிய விடிய தூக்கமே வராது. அது நீங்கள் கொஞ்சம் தைராய்டு இருக்கு வீட்டில். ஓகே, அது வேற. ஆமா, அது இருக்கு. மற்றபடி இது கேள்விப்பட்டிருக்கேன் தைராய்டுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் உண்டு. இல்லை அப்படி இல்லை. நீங்கள் தினைக்கும் எவ்வளோ நேரம் ஒரு எக்ஸசைஸோ ஒரு வாக்கிங்கோ பண்ணுறீங்க அதெல்லாம் இருக்குது. பகலில் தூங்குறீங்களான்றது இருக்குது. நைட்டு தூக்கம் வராததுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ பகலில் தூங்குறவங்களுக்கு நைட்டு கண்டிப்பாகவே சீக்கிரத்தில் தூக்கம் வருது கிடையாது. அப்படி இருந்து புக்கு வாசிக்கிறது தான் வேலை. சரிம்மா, வாக்கிங்லாம் பண்ணுங்கள். தூக்கம் வரலங்கிறது ஒரு ஏஜுக்கு அப்புறமா எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது தான். அது ஒன்றும் பயப்படுற மாதிரியான விஷயம் கிடையாது. சரிங்களா? யாரவே இல்லைல்ல, அதான் பயமா இருக்கு. சரிம்மா, அப்போ அந்த ஸ்கேன் வலி இருக்குமாம்மா எடுக்கிறது? ஸ்கேன் உங்கள் டாக்டர் எதுக்காகம்மா எடுக்க சொல்லியிருந்தாங்க? அதான் சும்மா இந்த லைட்டை வேண்டாம் தண்ணி, கேன் தண்ணி முதல்ல இது வீட்டிலோட தண்ணியை சூடு பண்ணி குடிச்சேன். அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அது 1 வருஷத்துக்கு வரதான் அந்த வயிறு லைட்டா வலிக்கும். திடீர்னு எங்கேயும் போக முடியாது, லூஸ் மோஷன் ஆகும் திடீர்னு. சரி, டாக்டர் சஜஸ்ட் பண்ண ஸ்கேனு பெயினாக இருந்தாலும் அதை எடுத்து செக் பண்ணிக்கிட்டா தானே உங்களுக்கு எதனா தொந்தரவு இருக்கான்னு பார்த்து சொல்ல முடியும். சரிங்களா? அதனால ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நன்றிம்மா, நன்றி நன்றி நன்றி. டாக்டர், இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும். நாம் பேசும்போது பிசிஓஎஸ் பற்றி பேசணும், அடுத்து தைராய்டு பற்றி பேசணும். இப்போ உடல் பருமனை பற்றி பேசுவோமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அது. ஏன்னா உமன் ஹெல்த் இஷ்யூவில் அது ரொம்ப நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போது எல்லா ஏஜ்லேயுமே பாடி வெயிட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை சார்ந்து வேறு பிரச்சனைகள்லாம் வர்றதுனால அதை கான்ஷியஸாக நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ சொல்லுவாங்க, நம்ம நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அப்படியே காற்று ஊதின பலூன் மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. எதனால இந்த ஒபிசிட்டி வருது? ஸோ இது கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடி ப்ரெக்னன்சினால அப்படிலாம் கிடையாது. ஸோ ப்ரெக்னென்ட் ஆகி போஸ்ட்மார்ட்டம் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமாவும் அவங்களால அதே வெயிட்டுக்கு வந்துட முடியும். முன்னாடி இருந்த அந்த செல்ஃப் கேரு கான்ஷியஸ்னஸ்லாம் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி இல்லை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கிடையாது. அவங்களுக்கு அவங்க குழந்தைய பார்த்துக்கிறது தான் ப்ரையாரிட்டியான ஒரு விஷயம். ஸோ அவங்க செல்ஃப் கேர் பண்ணிக்காமல் அவங்களுடைய உடம்பு பார்த்துக்காததுனால ஆன விஷயம். ஸோ இட் இஸ் நத்திங் அபவுட் பிஃபோர் மேரேஜ் ஆர் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ அவங்க ரெகுலராக அவங்க டயட் ஹெல்த்தி டயட்டாக எடுக்கணும், ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன் ஒன்று வச்சுக்கணும். அதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஈவன் ஆஃப்டர் டெலிவரி அவங்க நார்மல் வெயிட்லேயே இருக்கலாம். ஓகே, இப்போ ஒரு பொதுவாக ஒரு கூறு இருக்குது. என்னென்னா, எனக்கு நேரம் இல்லை, என்னால் எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன். ஆனால் நான் ஏன் எக்ஸசைஸ் பண்ணுங்கிறீங்க? நான் எவ்வளோ வேலை பார்க்குறேன், நான் தான் கையில் துணி துவைக்கிறேன், எல்லாமே நான் தான் செய்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் நான் ஏன் எக்ஸசைஸ் பண்ணணும், இவ்வளோ பண்ணியுமே எனக்கு உடம்பு குறையிலையே அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ரொம்ப கரெக்டான கொஷின் கேட்குறீங்க. ஸோ அதுதான் நம்ம வீட்டில் இருக்க எல்லா லேடிஸும் அவங்களே எங்கள் பேஷண்ட்ஸ் சொன்னாங்கன்னா, நான் வாக்கிங்லாம் தனியாக போகிறதில்ல, ஆனால் வீட்டில் எப்போவுமே நடந்துகிட்டே இருப்பேன், நான் தான் ஃபுல் வேலையும் பார்ப்பேன் அப்படின்வாங்க. ஸோ அது இதுக்கு ஈக்குவல் கிடையாது. அது உங்களுடைய ஒரு ஃபிட்னஸ் ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீனாக வராது. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் பாத்திரம் கைவிட்டு ஒரு ஹால்லேருந்து கிச்சனுக்கு நடப்பீங்க, வீடுக்கு சுத்தம் பண்ணுறீங்க, வாஷிங் மிஷின் போடுறீங்க, அதெல்லாம் உங்களை இன்னும் கொஞ்சம் அந்த வேலை பண்ணதுக்கப்புறம் வீக்காக தான் இருக்குமே ஒழிய அது உங்களோட எக்ஸசைஸ் ரொட்டீனாக இருக்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க, அப்போ கரெக்டான சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க, வேலை செஞ்சுட்டு போய் பயங்கரமாக பசிக்கும். ஸோ என்ன சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோன்றதே தெரியாமல் சாப்பிடுவோம். கரெக்டான அளவு சாப்பிட்ணும், அளவை விட முக்கியமாக நம்ம என்ன சாப்பிட்றோன்றது அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்காம நம்ம வீட்டில் பண்ணுற வேலையை எக்ஸசைஸாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க டயட் ஒழுங்காக இல்லை, எக்ஸசைஸ் ப்ராப்பராக ஒரு வாக்கிங் 1/2 hour அப்படின்னு இருக்கணும். அதை விட்டு வீட்டில் நடக்கிறது நான் அது கவுண்டபிளாக வராது. நம்ம வேர்த்து போய் ஒரு 30 நிமிஷம் நடக்கிறது தான்
ஐடியலான ஒரு எக்ஸசைஸு ஒரு வாக்கிங். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க நம்ம வந்து ஜீரியாட்ரிஷன், அதாவது பெரியவர்களுக்கான மருத்துவர்னு சொல்லி. இப்போ நிறைய பேருக்கு முட்டி வலிலாம் இருக்குது. நான் முட்டி வலியோட எப்படி நடப்பேன், நடந்தால் எனக்கு இன்னும் முட்டி வலிக்குமே அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வரும்ல. கரெக்டு தான். பட் ஆனால் அவங்க ஒரே டைமில் ஒரு 1 hour நடக்க வேண்டாம். அவங்க ஒரு 15 minutes நடக்கலாம். சேரில் உட்காந்து அவங்களுக்கு தெரிஞ்ச யோகா எக்ஸசைசஸ் எதனா பண்ணலாம். ஸோ அவங்க வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு பாடி வெயிட் வந்து பரவலாக மொத்தமாக இல்லாமல் அவங்க வாக்கிங் பண்ணும்போது ஒரு காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் பண்ணிவிட்டு காலையில் ஒரு 10 நிமிஷம் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம். எல்லாமே சேர்ந்து அவங்களோட டயட்டு அதையும் வந்து கரெக்டாக, இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுத்துக்காமல் ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம அளவு கம்மியாக சாப்பிட்டாலும் நமக்கு ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. ஓகே. ஸோ அவங்க வந்து பாடி வெயிட் அதிகமாகாது. ஸோ பாடி வெயிட் அதிகமாக இருந்தால் கூட ஆக்சுவலாக வந்து கால் வலிக்கும். இந்த ஹோல் பாடியோட வெயிட்டை வந்து கால் தாங்கின்னு இருக்கு அப்படின்னா ஸோ ஆப்வியஸ்லி கால் வலிக்கும். நீங்கள் வெயிட்டை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் சாப்பாடையும் பார்க்கணும் அண்ட் கொஞ்சம் நடக்கவும் செய்யணும். ஈவென்ச்சுவலாக ஒரு 4 நாளைக்கு நீங்கள் வலி மாத்திரை போட்டுனாதும் வாக்கிங் பண்ணி பாருங்கள். 5th day உங்களுக்கு அந்த ரொட்டீன் பழகி உங்களுக்கு டேப்லெட்லாம் தேவைப்படாது. நார்மலாகவே வாக்கிங்கும் பண்ணி அந்த ஒரு ரொட்டீன் செட் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இது என்னோடய டயட் பிளான், இந்த டைமில் நான் வந்து வாக்கிங் போவேன். வயசானவங்கன்னா காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க போக முடியலனா கூட சாயங்காலம் ஒரு 4 to 4:30, ஒரு 4:30 to 5 மணி, அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம் ஒரு நாளைக்கு அவங்க உடம்புக்காக அவங்க வாக்கிங் பண்ணால் அது ரொம்ப நல்லது. ஸோ இதில் வந்து பிபி சுகர் கண்ட்ரோல் ஆகும், உடல் பருமன் இல்லாமல் இருக்கும், எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணி இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும் போது நம்ம எக்ஸசைஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி டயட்டுக்கு கொடுக்குறீங்க. டயட்டில் என்னென்ன மாதிரி சேர்த்துக்கலாம்? டயட்டில் ரொம்ப கான்ஷியஸாக நம்ம சாப்பிட்ணும். ஸோ கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் எதுனா அரிசி, சாதம் அதெல்லாம் தான் வந்து. ஸோ அரிசி ஐட்டம்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு ப்ரெட்டு, ஒயிட் இஸ் பேட் ஃபார் ஹெல்த். அது வந்து வெள்ளை சுகராக இருக்கட்டும், ஒயிட் சுகராக இருக்கட்டும், மைதாவாக இருக்கட்டும், ஒயிட் ப்ரெட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது கெடுதல் தான். அதே நீங்கள் வந்து அரிசி மாவு சாதம், வெள்ளை சாதமாக இருக்கட்டும், புழுங்கல் அரிசியாக இருக்கட்டும், இட்லி தோசையாக இருக்கட்டும், அதுவும் வெள்ளை அரிசி மாவில் தான் நம்ம செய்கிறோம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் அதை கம்மி பண்ணிக்கலாம். மில்லட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ இந்த சிறுதானியங்கள் தான் மில்லட்ஸு, அதை வந்து அதையே வந்து நீங்கள் வந்து சாதமாக பண்ணி வரகு சாதமாக, திணை பொங்கலாக அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், உப்மாவாக செஞ்சு சாப்பிடலாம். ஸ்ப்ரவுட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஒரு 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லியும் 1 கப்பு பச்சை பயிரும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் நிறைய உள்ளே போகும், உடம்பும் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. ஸோ உங்கள் சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் ஆகும், அதே சமயத்தில் வெயிட்டும் போடாது. ஸோ நம்ம வந்து குவான்டிட்டியை கம்மி பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் என்ன சாப்பிட்றோமோ அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி இப்போ சீட்ஸ் எல்லாம் வந்து நிறைய சாப்பிடணும். கரெக்ட். அது இந்த எல்லா சீட்ஸ் அண்ட் நட்ஸில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது, ஃபைபர் கண்டென்ட். ஸோ நிறைய சீட்ஸ் வருது. சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், குக்கும்பர் சீட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பவுலில் போட்டு மிக்சர் மாதிரி போட்டு நம்மளே கூட எதனாவது அது மேலே வந்து பெப்பர்லாம் போட்டு சாப்பிட்லாம், வெறுமவும் சாப்பிட்லாம். அதை வறுத்துட்டு இல்லை அதை வந்து பழங்களோட அரைச்சும் சாப்பிட்லாம். அதிலலாம் அவ்வளோ வந்து அந்த புரதச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க ஸ்ப்ரவுட்ஸு, நட்ஸு, சீட்ஸ் எல்லாம் அவங்களுடைய டெய்லி ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த கார்போஹைட்ரேட்ஸை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த கம்மி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் நிறைய ஈக்குவலாக எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு. ஸோ அவங்க விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சத்து அதில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் கிடைக்கிது. ஸோ எல்லாமே மத்தியானம் சாதம் சாப்பிடும்போது காய்கறி நிறையவும் சாதம் கம்மியாகவும் போட்டு சாப்பிட்டாங்கன்னா அது வந்து போர்ஷன் கண்ட்ரோல். அதுதான் அவங்களுக்கு கார்போஹைட்ரேட் கம்மியாக போகும், ஆனால் ப்ரோட்டீன் அதிகமாக போகும் அவங்களுக்கு. ரைட். ஓகே. ஸோ இப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு டயட்டுக்கு அதே மாதிரி எக்ஸசைஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம மாடிஃபிகேஷனே அதுதான். நம்ம டயட்டுக்கு நம்மளே ஒரு வாரத்துக்கு ஒரு மெனு பிளான் பண்ணிக்கணும். அந்த மெனுவை வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸோ இந்த வெஜிடபிள்ஸோ நிறைய வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி எக்ஸசைஸ்க்கு இன்றைக்கி ஒரு நாள் யோகா, ஒரு நாள் எக்ஸசைஸ், ஒரு நாள் வாக்கிங், அந்த மாதிரி டெய்லி ஒரு 30 நிமிஷம் அதுக்கு டைம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணாலே நிறைய வியாதிகளை வந்து கம்மி பண்ணலாம். வீட்டில் இருக்கிற உமனும் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ அவங்க எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு காலையில் 11 மணிக்கு பண்ணலாம்.
ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி லஞ்சை சாப்பிட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு 3 to 4 பண்ணலாம். ஸோ டைம் இல்லைன்னு நம்ம அவங்களா டிசைட் பண்ணாமல் அவங்களுடைய செல்ஃப் கேருக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும். ஓகே. இப்போ வந்து பெண்கள் வந்து பொதுவாகவே வீட்டில் ரொம்ப மூழ்கி போயிடுவாங்க. அவங்களுக்கான சாப்பாடு டைமு அப்படின்னு ஒன்று வச்சுக்கவே மாட்டாங்க. எல்லாரும் அனுப்புனதுக்கப்புறம் நிம்மதியாக உட்காந்து சாப்பிடணும், பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம், முதல்ல எல்லாரும் கிளம்பட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து எவ்வளோ தவறு மேம் லேட்டாக சாப்பிட்றது? கண்டிப்பாக தவறு. லேட்டாக சாப்பிட்றது, அவங்க மிச்சம் வச்சதெல்லாமும் சேர்த்தி சாப்பிட்றது, இதெல்லாம் தான் வீட்டில் டெய்லியும் லேடிஸ் பண்ணுறது. குழந்தை மிச்சம் வச்சிடுச்சு, அதையும் சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பிட வேண்டியதையும் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாகிடும். அதே சமயத்தில் லேட்டாக சாப்பிடும்போது அடுத்த வேலை லேட் ஆகும், அதுக்கப்புறம் நைட்டு லேட் ஆகும். ஸோ அதனால் உடனே தூங்கினாலும் அது வந்து செரிக்காமல் வயிற்றில் அந்த செரிமான பிரச்சனை வரும். உடனே தூங்கி அது அவங்களுக்கு செரிக்குதுன்னா கூட, பாடிக்கு ஏற்றுக்குதுன்னா கூட அப்டமன் ஃபேட்டு தொப்பை விழும். சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாதுங்கிறது அதுக்கு தான். அது நைட்டாக இருந்தாலும் சரி, மத்தியானமாக இருந்தாலும் சரி, சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே படுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அந்த டைஜஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த வயிறு பகுதிகளில் தொடையிலெல்லாம் வந்து சதைகள் அதிகமாகிறதுக்கு காரணம் அவங்க வந்து அதை சரியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு விட மாட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் டயத்துக்கு சாப்பிட்ணும். டயத்துக்கு சாப்பிட்ணுன்னா எந்த டைம்? டயத்துக்கு சாப்பிட்ணுன்னா குட் கொஷின். ஏன்னா காலையில் 9 o'clock முன்னாடி அவங்க அட்லீஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருக்கணும். சில பேருக்கு 10 மணி தான் சாப்பிடுவாங்க. எல்லாரையும் அனுப்பிட்டு நிம்மதியாக அதுவும் பண்ணக்கூடாது. அண்ட் மத்தியானம் 1 o'clock. ரைட். ஸோ இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 to 2 சாப்பிட்டுடணும். 4 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றாங்கன்னா அவங்க மத்தியானம் 12 மணிக்கே சாப்பிடலாம். காலையில் அவங்களே 9 மணிக்கு சாப்பிட்றாங்கன்னா 1 மணி. ஸோ அந்த இன்டர்வல் ஆஃப் டைம் கரெக்டாக இருக்கணும். மத்தியானம் 1 மணிக்குள்ளார சாப்பிட்றாங்கன்னா ஈவினிங் ஒரு 4 மணிக்கா ஒரு 3 மணி நேரம் கேப் விட்டு அப்போ ஏதோ பாலோ காஃபியோ தான் குடிக்க போகிறாங்க. திரும்பவும் ஒரு 3 hours கேப் விட்டு 7 மணிக்கே அவங்க சீக்கிரமாக டின்னர் சாப்பிடணும். ஸோ அந்த டயத்துக்கு சாப்பிட்ணுங்கிறது இவ்வளோ இன்டர்வல் ஆஃப் டைமில் 4 hours once 3 hours once அப்படின்னு பார்த்து சாப்பிட்றது. ரைட். ஓகே மேம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசினோம். நீங்களும் டாக்டர் கிட்ட உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்குது, பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுக்கு கேள்விகள் இருக்குன்னா நீங்களும் டாக்டர் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா 29860038 இல்லை 24991014 இந்த எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து உடல் பருமன் பற்றி பேசணும். அடுத்ததாக வந்து எல்லாருக்குமே பொதுவாக ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு சுகர் இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சுகருன்றது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அன்றாட ஒரு நம்ம கூட பயணிக்கிற ஒரு தோழனாவே மாறிடுச்சே மேம், அதை பற்றி பேசுங்க மேம். கரெக்டு. ஏன்னா பிசிஓடிக்கு 10ல் 1ன்னு சொன்ன மாதிரி சுகருக்கு 8ல் ஒருத்தருக்கு இப்போ சுகர் இருக்குது. ஓகே. ஸோ அவ்வளோ அதிகமான மக்களுக்கு சுகர் இருக்குது. ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுவும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர்றது, இன்சுலின் அதிகமாக சுரக்காததுனால வர்றது, நமக்கு ஃபேமிலி ஜெனட்டிக், அவங்க ஃபேமிலியில் கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்தவங்க கூட பிறந்தவங்களுக்கு இருந்ததுன்னா சுகர் வருது. ஸோ சுகர் அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்னால நம்ம வெளியில் போகிறோம், சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், டயத்துக்கு சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த சுகர் லெவல்ஸ் வந்து எப்பவுமே அதிகமாகவே இருக்கிறதுனால டயபெட்டிஸ் அதிகமாக, சரியான தூக்கம் இல்லைன்னா ஸோ அப்பயும் சுகர் வரும். ஸோ சுகர் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஸோ 3 months once வந்து ஆல்ரெடி சுகர் இருக்கவங்க செக் பண்ணணும். இல்லை இது வரைக்கும் அவங்களுக்கு சுகர் இல்லை அப்படின்னாலும் அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது இருக்குது, அவங்க ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணிக்கணும். இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் அவங்க வந்து அவங்களுடைய சுகர் லெவல்ஸை செக் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ நம்மளோட பேசுறது காலர் வராங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். யார் எங்க இருந்து? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க மேம். நுங்கம்பாக்கத்துல இருந்து மேடம், எனக்கு ஒரு ப்ராப்ளம் எங்க கசனுக்கு இருக்கு. அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பிசிஓட சொல்றீங்கல்ல, அது மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப சுத்தம் எல்லாத்துலயும் சுத்தமா இருக்கணும்ன்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மேரேஜ் லைஃப்ல எப்படி அவங்களால என்கேஜ் பண்ணிக்க முடியும்? பக்கத்துல யாருமே வரக்கூடாது. அம்மா உட்காண்டா கூட அந்த இதை கூட உடனே கிளீன் பண்ணுவாங்க. அது இதோடய தெரியல, எனக்கு சரியா தெரியல. பட் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க மேரேஜ் பண்ணிக்கலாமா?
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் அது. அவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ரொம்ப சுத்தம் பார்த்தவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் தான், கூட இருக்கவங்க தான் அதை சொல்லணும், எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதனால் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கணும், அது அந்த மேரேஜ் லைஃப்பில் ப்ராப்ளம் வரும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றி. அதாவது அவங்க கேட்ட கேள்வி வந்து அவங்க யார் கூடயுமே சோஷியலைஸ் பண்ண மாட்றாங்க, யாரையுமே சுத்தம்னு சொல்லி கூடவே வந்து இருக்க விட மாட்றாங்க. அப்படி இதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இல்லையா? கண்டிப்பா. நம்ம வந்து மாத்திரைகள் கொடுத்தோ மருந்துகள் கொடுத்தோ ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க ஒருத்தவங்களுக்கு பிடிக்க போய் அவங்களோட மனம் ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அந்த பந்தத்தில் அவங்களால இணைய முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து நம்மளுடைய டாக்டர் மிதுனா அவங்களோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ தைராய்டு அதெல்லாம் பற்றி பேசணும், உடல் பருமன் பற்றி பேசணும், டயபெட்டிஸ் பற்றி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க 8ல் ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சாதாரணமாக வெறும் சுகர் டேப்லெட் மட்டும் போட்டுக்கிட்டா போதுமா? சிலர் இன்சுலின் எடுக்கிற அளவுக்கு இன்ஜெக்ஷன் அதெல்லாம் அது 2 கேட்டகரி இருக்கு, டைப் 1 டைப் 2ன்னு சொல்லிட்டு. இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் தான் கொடுக்கணும். ஸோ அது வந்து டேப்லெட்டில் சரியாகாது. ஸோ சில பேர் வந்து நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய டேப்லெட் மட்டும் போதும், இன்சுலின் போட தேவையில்லை. அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான டயபெட்டிஸோ அதை பொறுத்து அவங்களுக்கு டேப்லெட் கொடுக்குறதா இன்சுலின் கொடுக்குறது. நம்ம ஊரில் பெரும்பாலும் டேப்லெட்டில் சரி பண்ணுற மாதிரியான டைப் 2 டயபெட்டிஸும் அதிகமாக இருக்கு. ஓகே ஓகே மேடம். ஓகே, இப்போ நம்ம டயபெட்டிஸ் பற்றிலாம் பேசணும். இப்போ அடுத்து பெண்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, பொது இடங்களில் கழிப்பிடங்களில் யூஸ் பண்ணும்போது எனக்கு பயமாக இருக்குது, நமக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துருமோ, இதனால வந்துருமோ அப்படின்னு சொல்கிறாங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏன் பெண்களுக்கு ரொம்ப காமனாக இருக்குது? கரெக்ட். ஏன்னா அவங்க யூரின் போகிற இடத்துலேருந்து யூரினரி பிளாடர்லேருந்து கிட்னிலேருந்து கழிவுகள் வந்து யூரினரி பிளாடருக்கு வந்து அங்கேருந்து ஒரு யூரித்ரான்ற ஒரு சின்ன டியூப் மூலமாக தான் யூரின் அவங்களுக்கு வெளியில் வருது. ஸோ அந்த யூரித்ரா வந்து பெண்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே. ஸோ அதோடைய லென்த்து வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ யூரின் போகிற இடத்துலேருந்து அந்த யூரித்ரா வழியாக சீக்கிரமாகவே இன்ஃபெக்ஷன் வந்து பிளாடருக்கு போயிடும். ஸோ அந்த பிளாடருக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாக போகும்போது அவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம் அது. ஸோ அதனால் யூரின் போகிற இடத்துல எரிச்சல் வர்றது, அடிக்கடி யூரின் போயிடுறது, இல்லைன்னா ஜுரம் வந்துடும். அந்த உள்ளார ஒரு இன்ஃபெக்ஷன் கிருமி அந்த யூரினரி பிளாடருக்குள்ளார போயிடுச்சு யூரின் வழியாக அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜுரம் வந்துடும். ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து இதெல்லாம் தான் காரணம். நாம் அந்த யூரித்ரா சின்னதாக இருக்கிறதுனால. ஸோ அவங்க வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ ரொம்ப ஆப்வியஸ்லி க்ளீனான ரெஸ்ட் ரூமில் தான் போகணும்னு நம்ம எதிர்பார்த்து தான் போகிறோம். பட் பொது கழிப்பிடங்கள் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. பட் அதுக்கு அவங்க என்ன ஆக்ஷன் பண்ண முடியுமோ அங்கே பண்ணணும், கன்சர்ன் இடத்துல சொல்லி அந்த மாதிரி. ஓகே மேம். ஓகே, ஸோ இப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வருது அப்படின்னா நம்ம அதிகமான தண்ணி நிறைய குடிச்சு ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ யூரின் நம்ம ஏன்னா சில பேர் வேலைக்கு போகிற இடத்துல அங்கே ரெஸ்ட் ரூம் நல்லாவே இருக்காது, அதனால் நான் போகவே மாட்டேன், அதனால் நான் தண்ணியே குடிக்க மாட்டேன் அப்படின்னா அவங்க பாடி டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு போதுமான அளவு பாடிக்கு தேவையான தண்ணி அன்றைக்கி அவங்க குடிச்சிருக்க மாட்டாங்க, அந்த கழிவுகள் கரெக்டாக வெளியில் போகாது. ஸோ அது அங்கே இருக்கிற இடத்த அவங்க எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை அவங்க டிசைட் பண்ணிட்டு அவங்க அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறது தடுத்துக்கணும். ஓகே மேடம். அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்க இருந்து? நான் ராணி பேசுறேன் மேடம், சென்னை நுழம்புல இருந்து. ஓகேங்க, டாக்டர்கிட்ட பேசலாம் நம்ம. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு வந்து யூரின் போற இடம் எனக்கு ஒரு 50 ஏஜ் ஆகுது, 50 வயசு ஆகுது. ஓகேம்மா. அந்த யூரின் போற இடம் அரிப்பு இருக்குது மேடம், அது எதனால அதுக்குள்ள இருக்கும்? ஓகே, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு? சுகர் ப்ராப்ளம் எதனா இருக்குங்களா? நான் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணவே இல்லை மேடம், எதுவும் எனக்கு எஃபெக்ட் தெரியல. டாக்டர் அதில் எந்த டெஸ்ட்டும் பார்க்கல. ஓகே. எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை, அது மட்டும்தான் இருக்கு. அது எதனாலன்னு என்னன்னு தெரியல மேடம் எனக்கு. ஐயோ, இப்போதான் ஒரு 6 மாசமா பீரியட்ஸ்லாம் நின்றுச்சு. அது நின்ன பிறகுதான் அதிகமாக இருக்கு எனக்கு அது மாதிரி. சரி, நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்கம்மா. யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க, யூரினில் கிருமி என்ன எவ்வளோ இருக்குன்ற டெஸ்ட்டு பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணி பாருங்கள். சுகர் டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள், அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணால் இந்த யூரின் ப்ராப்ளம் சரியாயிடும். ஓகே, நன்றிம்மா, நன்றி. அடுத்த நேர்கிட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், சென்னையில இருந்து பேசுறேன் மேடம்.
அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் பத்தி சொன்னீங்களா மேடம்? ஏதாவது என் பொண்ணுக்கு வந்து பிறந்ததுல இருந்தே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. யூரின் பிளாடர்ல பேக் ஃப்ளோ ஆகி அதுல கிருமி இருக்குன்னு 3 monthsல கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து 15 வயசு ஆக போகுது. 2 yearsக்கு முன்னாடி பார்த்தோம், லாஸ்டா ஒன்றும் இல்லைன்னாங்க. இப்போ மறுபடியும் செக்அப் பண்ணணுமா எப்படி மேடம்? ஸோ இப்போ தொந்தரவு எதுவும் இல்லைன்னா எதுவும் செக் பண்ண வேணாமா? ஆனா எதுனாலும் வாமிட் வருது, அடிக்கடி சொல்லிட்டே இருக்கா. சாப்பாடை பார்த்தாலும் வச்சாலும் வாந்தி வருதுன்னு சொல்லிட்டே இருக்கா. வாந்தி ரத்த சோகை இருக்கான்னு பார்த்தீங்களாமா? இல்ல பார்க்கலங்க. ஏன்னா கொஞ்சம் யங் கேர்ள்ஸுக்கு வர பிரச்சனை வந்து முக்கியமாக ரத்த சோகை வரும். அது ரத்த டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ரத்த சோகை இருக்கா அப்படின்னு சொல்லி. உடம்புல வேறு எதுனா இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு சாப்பாடே ஏற்றுக்காது, வாந்தியெல்லாம் வரும். அதான் யூரின் கல்ச்சர் இப்போதைக்கு பார்க்கலாமா என்னன்னு கேட்குறேன். இல்லை, அவங்களுக்கு இப்போ இன்ஃபெக்ஷன் ஜுரம் எதுவும் இல்லை, யூரின் ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னா கல்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பெட் வெயிட் அப்பப்போ பெட் வெயிட் மட்டும் பண்ணுவாங்க இப்போ. அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த யூரினரி பிளாடர்லேருந்து அந்த யூரித்ரா அந்த போர்ஷன் வந்து அவங்களுடைய வளர்ச்சி அது சரியாக இல்லாததுனால சின்ன வயசுலேருந்தே அந்த தொந்தரவு இருக்கிறதுனால நீங்கள் அங்கே ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க டாக்டர் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சரிங்க மேடம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு நன்றி. ஓகே, கடைசியாக டாக்டர் கிட்ட நம்ம பேச போகிற 8 நிமிடம் இருக்குது. இந்த 8 நிமிடத்தில் எனக்கும் சில கேள்விகள் உண்டு, அதை நான் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 29860038 24991014 இந்த எண்களுக்கு நீங்கள் பேசலாம். மேம், இப்போ அடுத்ததான் வந்து 50 வயதுக்கு மேலே உட்பட்டவங்க, நீங்கள் சொன்னீங்க சிலருக்கு 50ல் வரலாம், 55ல் வரலாம், 60ல் வரலாம். மெனோபாஸ் பற்றி நம்ம பேசணும். இப்போ இந்த மெனோபாஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்ளணும், அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்ளுவாங்க? ஸோ இந்த எல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர்றது தான். ஸோ அவங்க இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால வர்றது தான். ஸோ பீரியட்ஸ் ஆகும்போது மாதம் பீரியட்ஸ் ஆகும்போதே நிறைய பேருக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். ஸோ ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். பீரியட்ஸ் ஆக போதுன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப அதிகமான யங் கேர்ள்ஸ்லேருந்தே மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும். சட்டுன்னு கோவம் வரும், டிப்ரெஷனில் போயிடுவாங்க, அழுவாங்க எதுக்குன்னே தெரியாமல். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து யங் கேர்ள்ஸு கொஞ்சம் ஒரு 40 வயசில் இருக்கவங்களுக்கே அப்படின்னா மெனோபாஸ் ஆனவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் ரொம்ப கம்மியாயிடும். நம்மளுடைய பாடியில் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனுங்கிறது அது வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஹார்மோன். அது வந்து கம்மியாகும்போது அவங்களுக்கு உடம்புல ரொம்ப சோர்வாகிடும். ஸோ அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. அது அந்த சமயத்தில் அவங்களுக்கு அந்த மனசோர்வு வந்துடும். உடல் சோர்வு, மனசோர்வு எல்லாமே ஒரே டைமில் வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டிப்ரெஷனில் இருப்பாங்க. திடீர்னு அதிகமாக கோவப்படுவாங்க. ஸோ மயக்கம் வரும், சரியாக நடக்க முடியாது. அவங்க இந்த மெனோபாஸ் ஆனவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் கம்மியாகும்போது எலும்பில் இருக்கிற தசைகள், எலும்பு புரைன்னு சொல்லுவோம், ஆஸ்டியோபோரோசிஸ், அவங்களுக்கு வந்து எலும்பு தளர்ச்சி ஆகும். ஸோ அந்த போன்லாம் வீக் ஆகும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா போன் வீக் ஆகி அவங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ப்ரிகாஷனரியாக அவங்க விட்டமின் டி, கால்சியம் லெவல்லாம் பிளட் டெஸ்ட்டில் எடுத்து பார்த்துட்டு அதுக்கான மாத்திரைகள் விட்டமின் டினா மாத்திரையாவோ இன்ஜெக்ஷனாவோ சிரப்பாவோ வருது, அந்த வேல்யூவை பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதை வந்து போட்டுக்கணும். கால்சியம் டேப்லெட்ஸ் ரெகுலராக போட்டுக்கணும், சத்து மாத்திரை போட்டுக்கணும். ஸோ அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ஆக்ஷன்ஸோ அவங்க அதை பார்க்கணும். ஓகே மேடம், இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க அவங்களுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, உபாதைகள், உடல் உபாதைகள் அந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் நிறையா இருக்கும். அதை அட்டைன் பண்ண போகிற அந்த ஸ்டேஜ்லேயும் அதிகமாக இருக்கும். இப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கள எப்படி வந்து கையாளணும்? ஸோ கரெக்ட், அவங்க வந்து குடும்பத்தில் இருக்கவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே பிரச்சனை வராது. ஓகே, இவங்களுக்கு இப்போ முடியல, இவங்களுக்கு ஏன் முடியலன்றதுக்கு காரணம் இதுவும் இருக்குது. ஸோ அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல அவங்க கூட நிறைய பேசலாம். உனக்கு இதெல்லாம் இருக்குது, நீ இப்போ உன் பாடி இதெல்லாம் அண்டர்கோ பண்ணுது, ஸோ நீ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும், உன்னை வந்து நீ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், உனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க கூட நிறைய பேசணும், அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க பண்ணிட்டு இருக்க வேலையை சுலபமாக்கணும், கம்மி பண்ணணும், அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ நம்ம வந்து பெரியவங்களை பற்றி பேசணும் இல்லையா, அந்த மெனோபாஸ் அட்டன் பண்ண போகிறவங்க அதை பற்றி பேசணும். இப்போ ப்ரெக்னென்சிலேயே எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் பொதுவாக நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு கர்ப்பமான பெண்களுக்கு மட்டும்தான் அறிவுரைகள். அப்போ கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள்
நீங்க ஒரு குடும்ப நல மருத்துவரா என்ன சொல்வீங்க? ப்ரெக்னன்சி டைமில் அந்த ப்ரெக்னென்ட் லேடிக்குமே பயங்கர மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து 2 விதமாக இருக்கும். குழந்தை வந்து பிறக்க போகுதுன்ற எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கும். ஐயோ அந்த டெலிவரி பெயின் வருமே, டெலிவரி இல்லைனா சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படின்னா சர்ஜரி ஆக போகுது, அதுக்கப்புறமா ப்ளீடிங் அதிகமாக இருக்குமா, உடம்புல சத்து இருக்குமா, அந்த மாதிரி மிக்சடு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னா, ஸோ அதை வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ப்ராப்ளம் அப்படின்னா சரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக என்ன பண்ண முடியும், அவங்கள வெளியில் வாக்கிங் கூப்பிட்டு போகிறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண விடுறது, அவங்க கூட நிறையா பேசுறது, அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதில் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு உள்ளார. ப்ரெக்னென்சியில் குழந்தை வளரும்போது உதைக்கும், அவங்களுக்கு பாடி டயர்டாகும், இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல நடந்தாலே போதும். இப்போ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒரு பெரிய காமன் டேர்ன் இப்போ புதுசாக நிறைய பேர் அதை பற்றி சொல்கிறாங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு மேம் குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை ஹேண்டில் பண்ணணும்? இப்போது அவங்க அந்த குழந்தைய கேர் பண்ணிக்கிறதுலையோ இல்லை அந்த மதரை வந்து கேர் பண்ணிக்கிறதுலையோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். எல்லோரும் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க, எல்லாருக்கும் தான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஈஸியாக வந்து வாயால் சொல்லிடாமல் ஒரு மதரும் ஒரு இண்டிவிஜுவல் இதுதான். ஒருத்தருக்கு வந்து வலி இருக்காது, இன்னொருத்தருக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் வேணும்னு கொடுத்து அதை வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களோட பேசுனீங்க. இந்த 1 மணி நேரம் எப்படி போனதுன்னே தெரியல. இப்போ வந்து நம்ம பெண்களுக்கு மருத்துவ சம்பந்தமாக ஒரு சில ஆலோசனைகள் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க மேம்? ஸோ ஈட் ஹெல்த்தி டயட், ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளாக எடுத்துக்கணும். ஸோ கான்ஷியஸாக சாப்பிட்ணும். என்னென்ன சாப்பிட்றோன்றது குவான்டிட்டியை விட குவாலிட்டி ஆஃப் ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன சாப்பிட்றோன்றது, எவ்வளோ சாப்பிட்றோன்றதை விட என்ன சாப்பிட்றோன்றதை கவனித்து சாப்பிட்ணும். ஒரு வேலை சாப்பிட்டாலும் அதை உட்காந்து நிதானமாக சாப்பிட்ணும். ஏதோ ஒரு வேலை பண்ணினே சாப்பிடாம இது பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற விமன் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, அவங்களோட கெரியரை டெவலப் பண்ணுறது, படிக்கிறவங்களா இருந்தால் நிறையா படிக்கணுன்றது, ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் கெரியரை டெவலப் பண்ணுறது, ஒரு மதராக இருந்தால் அவங்க குழந்தைய பார்த்துக்கிறது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ் உமனாக இருந்தால் அவங்களுக்கு வேறு என்ன ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கோ அதை மேனேஜ் பண்ணுறது. இந்த மாதிரி அவங்களுக்குள்ளார நிறைய விஷயங்கள் ஓடின்னு இருக்கு. அதை பார்த்துக்கிறேன்னு அவங்கள பார்த்துக்காமல் இருந்துடக்கூடாது. ஸோ அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் தான் குழந்தை வீட்டில் இருக்கிறவங்கள ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும். ஸோ அவங்க அதுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும். எக்ஸசைஸ் ரொட்டீன் ஒன்று வச்சுக்கணும். நான் வந்து இப்போ ஹெல்த்தியாக தான் இருக்கேன், எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே ஒரு 30 நிமிஷம் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்குன்னு ஒதுக்கி சின்ன வயசுலேருந்தே அது ஒரு ரொட்டீனாக கொண்டு வரணும். ஒரு 20ஸ்லேருந்தே 30ஸ்லேருந்தே எனக்கு ஒன்றும் இல்லைன்றதை விட ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் க்யூர். வரதுக்கு முன்னாடிலேருந்தே நம்ம அதை ஹெல்த்தியாக கொண்டு போகலாமே, ஹெல்த்தியாக ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம வந்து லீட் பண்ணலாம்ல. ஸோ எக்ஸசைஸ் ரொட்டீன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு நாளோட ஸ்கெடியூலில் அவங்களோட இதை வந்து மாற்றி அவங்க எக்ஸசைஸ்க்குன்னு ஒரு 1/2 hour ஒதுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ ப்ரீதிங் எக்ஸசைஸ், பிராணாயமா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது, அவங்க வந்து பாட்டு பாடுறது, பெயிண்டிங் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவங்க மிச்சதெல்லாம் பார்த்துக்கிறதுனால அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகாத அளவுக்கு அவங்கள பார்த்துக்கிறது. ஸ்லீப்பு கண்டிப்பாக வந்து 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் ஒரு மனுஷனுக்கு தேவை. அப்படின்னா அந்த ஸ்லீப் ரொட்டீன் தினைக்கும் இந்த டைமுக்கு தூங்க போய் இந்த டைமுக்கு எழுந்திரிக்கணும். அந்த ஸ்லீப் ரொட்டீன் ஒன்று கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை தவிர அவங்க வந்து ரெகுலராக ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் அவங்க வந்து ஒன்ஸ் இன் அ இயர் மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிறது, இல்லை அவங்க குடும்பத்தில் யாருக்காவது சுகர் இருக்குன்னா ஒன்ஸ் இன் அ இயர் சுகர் டெஸ்ட்டு, கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு, அந்த மாதிரி ஹெல்த் செக்அப்ஸ் அப்பப்போ பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணாலே வந்து அவங்க ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணலாம். சூப்பர் மேடம், சூப்பர். தேங்க்யூ. 1 மணி நேரம் எப்படி போனதுன்னே தெரியல. உங்களுடைய நேரத்திற்கும் நீங்கள் வழங்கிய ஆலோசனைகளுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.